கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அடுத்த கேள்வி குறித்து நம்ம பார்க்கலாம். अगले प्रश्न के बारे में हम देखेंगे। ஏன் அப்படிங்கிற வார்த்தை குறித்து பார்க்க போறோம். क्यों इस शब्द के बारे में हम देखेंगे। why அப்படிங்கிற வார்த்தைக்கு why ये शब्द को அதுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க அப்படின்னா, उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे, அத லாமா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे लामा कहना है। லாமா அப்படின்னா எதுக்கு, लामा का अर्थ है क्यों। why அப்படிங்கிற வார்த்தைக்கு வரும். why ये शब्द के लिए आता है। இப்போ ஒரு சில உதாரணங்களை நம்ம இந்த லாமா வார்த்தையை வச்சு பார்க்கலாம். अब कुछ उदाहरण को देखते हैं ये लामा शब्द के साथ। இப்போ முதல் வார்த்தையை பார்ப்போம். अब पहले उदाहरण को देखते हैं। வா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். आ ऐसा शब्द है। கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு போன்னு சொல்லுவாங்க. कम ये शब्द के लिए बो ऐसा कहना है। ஸோ இது சென்டென்ஸ்ல வரும்போது पर ये जब एक वाक्य में आता है அதனுடைய உச்சரிப்பு கொஞ்சம் மாறும். उसका उच्चारण थोड़ा बदल जाता है। பாருங்க, இப்போ இப்போ கொஸ்டினை வச்சு பார்க்கலாம். अब इसे एक प्रश्न में रख के देखेंगे। why are you coming அப்படின்னு சொல்லணும். why are you coming ये शब्द में நீ ஏன் வருகிறாய், तू क्यों आ रहा है। ஸோ why அப்படிங்கிறதுக்கு லாமா, तो why इसके लिए लामा, you அப்படிங்கிறதுக்கு அத்தா, you उसके लिए अता, coming அப்படிங்கிறதுக்கு பா. कमिंग उसके लिए बा। ஸோ லாமா அத்தா பா, तो इसलिए लामा अता बा ऐसा कहना ஏன் நீ है। வர்ற. क्यों तू आ रहा है। ஸோ இந்த வார்த்தை வந்து அப்படி யூஸ் பண்ணுவாங்க. तो इस तरह से ये शब्द को इसमें इस्तेमाल करना है। அடுத்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி நம்ம பெண்பால்ல வரும்போது उसी तरह जब ये स्त्रीलिंग में आता है அப்போ அத்தாக்கு பதிலா எது போடுவீங்க, तब अता के जगह पे क्या डालना है, அது அத்துன்னு போடுவீங்க. वो आप अथ डालोगे। ஸோ லாமா அத் பா, तो लामा अथ बा, why are you coming. why are you coming। இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். अब अगला उदाहरण देखेंगे। இப்போ ரன் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்க போறோம். अब रन ये शब्द को हम देखेंगे। ஓடு அப்படிங்கிற வார்த்தைக்கு भाग इसके लिए அத ராட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसे राट्स कहना है। ராட்ஸ் அப்படின்னா ஓடு. राट्स का अर्थ है भाग। இப்போ நீ ஏன் ஓடுற அப்படின்னு கேட்கணும். अब तू क्यों भाग रहा है ऐसा जब पूछते हैं, why are you running, क्यों तू भाग रहा है, அதுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வீங்க. उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे। whyக்கு லாமா, वाई के लिए लामा, அப்புறம் யூக்கு அத்தா, फिर यू के लिए अता, ரன்னிங்க்கு என்ன சொல்வீங்க, भागने के लिए क्या कहेंगे, ராட்ஸ். राट्स। ஸோ எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா तो ये सब जब मिलाते हैं லாமா அத்தா ராட்ஸ், लामा अता राट्स, ஏன் நீ ஓடுற. क्यों तू भाग रहा है। ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் பண்ணலாம். तो इस तरह से ये हम वाक्य बना सकते அடுத்த हैं। எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். अगला उदाहरण देखेंगे। இப்போ கிரை அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். अब क्राई ये शब्द को हम देखेंगे। இந்த அழுக அப்படிங்கிறதுக்கு ये रोना उसके लिए அதுக்கு பாக்கான்னு சொல்லுவாங்க. उसको बाका कहना है। பாக்கா அப்படின்னா அழுகிறது. बाका का अर्थ है रोना। இப்போ இது சென்டென்ஸ்ல வரும்போது जब ये वाक्य में आता है அந்த 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 கிரை உடைய வார்த்தை வந்து மாறும். वो क्राई ये शब्द बदल जाता है। அது போக்கான்னு சொல்லுவாங்க. उसे बोका कहते हैं। பாக்காங்கிறது போக்காவா மாறிடும். बाका जो है वो बोका बन जाता ஸோ है। இப்போ நான் கேட்கணும், ஏன் அந்த பிள்ளை அழுறா. अब मैं पूछता हूँ क्यों वो लड़की रो रही है। ஸோ why அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும், तो वाई इसके लिए क्या कहना है, லாமா. लामा। அடுத்தது கேர்ளுக்கு என்ன வரும், और गर्ल के लिए क्या आएगा, எல்தா. यल्दा। உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். आपको याद रहेगा हमने पहले भी देखा है ये எல்தா. यल्दा। எல்தா அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்குது. यल्दा एक लड़की को दर्शाता है। அது த கேர்ள் அப்படின்னு சொன்னீங்கன்னா उसमें भी जब द गर्ल आता है, ஹா எல்தா. हा यल्दा। ஸோ why is the girl तो क्यों वो लड़की, அப்படின்னு சொல்றதுக்கு उसको कहने के लिए லாமா ஹா எல்தா. लामा हा यल्दा कहना है। அது ஏன் அழுறா, क्यों वो रो रही है, அழுகிறதுக்கு போக்கா. रोने के लिए बोका। ஸோ இதை எப்படி சென்டென்ஸ் பண்ணுவீங்க. तो इसको कैसे वाक्य में बनाएंगे। இது லாமா, लामा, லாமாங்கிறது ஒய். लामा का अर्थ है वाई। ஃபுல்லா நான் சொல்றேன் பாருங்க. मैं पूरा वाक्य बताता हूँ। லாமா ஹா எல்தா போக்கா. लामा हा यल्दा बोका, லாமா ஹா எல்தா போக்கா. लामा हा यल्दा बोका। ஏன் அந்த பிள்ளை அழுறா, क्यों वो लड़की रो रही है, லாமா ஹா எல்தா போக்கா. लामा हा यल्दा बोका। ஸோ இந்த போக்கா அப்படிங்கிறது அழுகிறது. तो ये जो बोका है वो रोने को दर्शाता ஸோ है। இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இந்த சென்டென்ஸ் பண்ணுவோம். तो इस तरह हम ये वाक्य बना सकते हैं। அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். अगला उदाहरण देखेंगे। பேசு அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பார்க்கலாம். बोल उसके लिए, ஸ்பீக் அப்படிங்கிறதுக்கு தபார். स्पीक उसके लिए दबार कहना है। தபார் அப்படிங்கிறது பேசு. दबार का अर्थ है बोल। அதே இது சென்டென்ஸ்ல வரும்போது वही जब हम वाक्य में देखेंगे மே தபேர் அப்படின்னு சொல்லி வரும். में दबे ऐसा कहना है। ஸோ இது வந்து சென்டென்ஸ்ல வரும்போது வரும். तो ये जब एक वाक्य में आएगा तब इसे ऐसा लिखना है। ஏன் மோசஸ் பேசுறான்,
क्यों मूसा बोल रहा है? why is Moses speaking சொல்லணும்னா Why is Moses speaking जब कहना है அப்ப எப்படி சொல்வீங்க? तो कैसा कहेंगे? ஸ்பீக்கிங் என்ன சொல்வீங்க? स्पीकिंग को कैसा कहेंगे? மே दबेर. मे दबेर। அப்போ லாமா மோசே மே दबेर. तो लामा मोसे मे दबेर। ஸோ ஏன் மோசஸ் பேசுறான்? क्यों मूसा बोल रहा है? அப்போ ஏன் அப்படிங்கிற ஒய் அப்படிங்கும்போது லாமா, तो वाई के लिए लामा, லாமா மோசே மே दबेर. लामा मोसे मे दबेर। ஸோ ஏன் அவன் பேசுறான்? क्यों वो बोल रहा है? அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். अगला उदाहरण देखेंगे। இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நீங்க எழுதி எழுதி பாருங்க. अब हर एक ये उदाहरण को आप लिख लिख कर देखिए। நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். हमने पहले उदाहरण को देखा था। அதாவது ஏன் அவன் வர்றீங்க, ஒய் ஆர் யூ கம்மிங் அப்படிங்கறத பார்த்தோம். Why are you coming ये उदाहरण हमने देखा था। அதுக்கு என்ன சொல்வாங்க? उसको कैसा कहेंगे? லாமா அதாபா. लामा अताबा। லாமா அதாபான்னு சொல்லுவாங்க. लामा अताबा ऐसा कहना है। பெண்பால் வரும்போது जब स्त्रीलिंग आएगा तभी லாமா அத்பா. लामा अतबा। ஆனா இது இப்போ நம்ம பார்க்க போறது, पर अब जो हम देखेंगे ஏன் அந்த பையன் வர்றான். क्यों वो लड़का आ रहा है। அந்த பெண்பால் நம்ம ஆண்பால்ல பேசும்போது जब हम पुल्लिंग में देखते हैं அவன் ஏன் வர்றான் அப்படி கேக்குறோம். वो क्यों आ रहा है। why is he coming? Why is he coming? சோ அதுக்கு நீங்க எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? तो उसको आप इब्रानी भाषा में कैसे he कहेंगे? க்கு என்ன சொல்வீங்க? ही को क्या कहेंगे? who அப்படின்னு சொல்லணும். हु कहना है। சோ லாமா ஹூபா அப்படின்னு சொல்லி வரும். तो वो लामा हुबा ऐसा आएगा। அதே இது பெண்பால் வரும்போது वही जब स्त्रीलिंग में आता है அப்போ லாமா ஹீபா. तो वहां पे लामा हीबा आएगा। சோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை உருவாக்கலாம். तो इस तरह हम प्रश्नों को बना सकते हैं। ஒருவேளை இந்த காரியங்களை சொல்ற காரியம் ஃபாஸ்டா இருக்கலாம் உங்களுக்கு. हो सकता है कि मैं जो बोल रहा हूँ थोड़ा फास्ट रहेगा। அதை நீங்க ஸ்லோவா நீங்க கேட்டு பாருங்க. उसको आप धीरे से सुनकर देखिए। நீங்க செட்டிங்ல போய் आप सेटिंग में जाकर நீங்க யூடியூப் ஓபன் பண்ண பிறகு आप जब YouTube ओपन करोगे மேல செட்டிங்ல சிம்பல் இருக்கும். ऊपर सेटिंग का सिंबल रहेगा। அதுல கிளிக் பண்ணீங்கன்னா उसे क्लिक कर कर அதுல ப்ளே ஸ்பீட்னு வரும். उसमें प्ले स्पीड रहेगा। அதுல கிளிக் பண்ணுங்க, उसे क्लिक कीजिए அது ஸ்லோ பண்ணுங்க. और उसे स्लो कीजिए। அப்ப என் வாய்ஸ் மெதுவா நான் பேசுவேன். तो मेरा आवाज आप धीरे से सुन सकते சோ हो। இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். तो इस तरह आप पढ़ सकते हो। சோ இப்போ நம்ம பார்த்தது ஏன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பார்த்தோம். अब हमने जो देखा है क्यों, इस शब्द को हमने देखा சோ है। ஏன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? तो क्यों उसके लिए आप क्या कहेंगे? லாமா. लामा। ஹவ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? हाउ के लिए क्या कहेंगे? எய்க். एक। சோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஒண்ணொண்ணா நீங்க படிங்க. तो इस तरह आप प्रश्नों को एक एक करके पढ़िए। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। आमीन। आमीन।